நீ இங்க இருந்து சந்தியாவை தூக்க தானே வந்திருக்க. யாருங்க சந்தியா? உள்ள இருக்கிறது மீரா தானே? ஏய், உண்மையை சொல்றா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க வந்தது மீராக்காகங்க. நீ வந்தது சந்தியாக்காகன்னு தெரிஞ்சது. வெட்டுங்க, குத்துங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. சின்ன சின்ன சண்டை வந்துச்சுங்கிறதுக்காக பிடிச்சவங்களை யாராவது விட்டுருவாங்களா? நம்ம 2 பேர் காதலிக்கிறது உண்மையா இல்லையா? உண்மைதான். அதனால என்ன? போட்டோன்னா சார், தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நாங்க வந்தது மீராக்காக தான் சார். ஒரு சான்ஸ். சரி தரோம். நான் நினைச்சா இப்பவே உன்னை இங்க தூக்கிட்டு போக முடியும். உன் வீட்டை பத்தி என் வீட்டை பத்தி யோசிக்கிறேன், அவ்வளவுதான். தூக்கிட்டு போனா வீட்டுல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன பெருசா கிழிப்பாங்க? பெருசுகளும் எதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் பில்டப் பண்ணுவாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்ன விட வெளியே நிக்கிற என் ஃப்ரெண்டோட முடிய கூட புடுங்க முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. இங்க தொட்டதுக்குலாம் இவங்க என்ன பொழந்து கட்டுறாங்கடா. நேரத்துல கல்யாணம். இந்த டைம்ல இந்த டிஸ்கஷன் எல்லாம் தேவையா என்ன? நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்ப பேசாம வேற எப்ப பேசணுங்கிற? அப்புறம் எல்லாம் சான்ஸே கிடைக்காது. நீ எதுக்கு பயப்படுற இப்போ? உங்க வீட்டு ஆளுங்க நினைச்சா மூக்கு முட்டை தின்வானுங்க, சண்டை எல்லாம் செய்ய மாட்டானுங்க. வெளியே என் ஃப்ரெண்டு நிக்கிறான், அவனை உசிப்பி விட்டா அத்தனை பேரையும் உரிச்சிருவான். உன் ஃப்ரெண்டோட கதையை முடிக்காம விட மாட்டேன் போல இருக்கே. மச்சான் சேஃபா இருக்கியா? யாரும் கண்டுபிடிக்கலையே? உன்னாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல இருக்கேன். டேய், நீ ஏதாவது சாப்பிட்டியா? ஃபுல்லா. ஆமா, என்ன போட்டாங்க? கைக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க. டேய், நீ எதுக்கு கூச்சலாம் பண்றாத? நானே கூச்சப்பட்டாலும் இவங்க கூச்சப்படுற மாதிரி இல்ல. எனக்கு ஒரு